ஹாய், நான் இன்றைக்கி உங்களுக்கு கோகோனட் ரைஸ் தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம், வரமிளகா ஒரு 6லேருந்து 7 போட்டுக்கோங்க. இதுதான் காரத்துக்கு. முந்திரி, கருவேப்பிலை, ஒரு கப்புக்கு தேங்காய் பூ எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வரும் வதக்கிறப்ப. அந்த ஸ்டேஜ் போதும் ரைஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை நான் வடித்து வச்சுருக்கிறேன். அதை அந்த ரைஸ் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் இது. நீங்கள் ரைஸ் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு கூட இந்த தேங்காய்லாம் தாளிச்சிருக்கிறீங்களா அதை போட்டு கூட நீங்கள் கிண்டிக்கலாம். அப்படியும் செய்யலாம். இல்லைன்னா இந்த கடாயிலே ரைஸை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். மிக்ஸ் பண்ணி உடனே ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிக்க எடுத்துக்கலாம். நான் ரைஸை மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சால்ட்டு சேர்க்கணும். இந்த வரமிளகா, கேஷ்யூ, கருவேப்பிலை நீங்கள் தாளிக்கிறீங்களா அந்த டைமில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சாதம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்திங்கன்னா நல்லா கிளறி விடணும். உங்களுக்கு ஒரு பக்கம் சால்ட் இருக்கும், ஒரு பக்கம் சால்ட்டு தெரியாத மாதிரி இருக்கும். அதனால தாளிக்கிறப்பே நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. ரைஸ் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக அப்பளம் நான் 2 பொரிச்சு வச்சுருக்கிறேன். அந்த அப்பளத்தை பொடி பண்ணி ரைஸோட மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்பளம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சீக்கிரம் ஒரு குயிக்காக ஒரு தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நான் ஒரு தனி பவுலில் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரமாக எப்படி ஒரு தேங்காய் சாதம் செய்யறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.